ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 291வது தலைப்பு. மாலை மாற்றம். விகடகவி, குடகு முதலிய வார்த்தைகளை திருப்பி படித்தாலும் விகடகவி, குடகு என்றே இருக்கும். மலையாளம் என்பதை இங்கிலீஷில் மலையாளம் என்று எழுதினால் திருப்பி படித்தாலும் அதே ஸ்பெல்லிங் வரும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாலிண்ட்ரோம் என்கிறார்கள். காசி யாத்திரை ஹிந்துவாக பிறந்தவர்களுக்கு முக்கியமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கயா ஸ்ராத்தம், திரிவேணி என்கிற பிரயாகையில் ஸ்நானம், பித்ருகாரியம் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லியிருக்கிறது. இதையும் பாலிண்ட்ரோமாக சொல்வதுண்டு. காசிக்கு காஷிகா என்று பெயர். இது பின்னிருந்து முன்னதாகவும் காஷிகாதான். கயா பிரயாக என்பதும் இப்படியே. இப்படி ஒரு வார்த்தையை தலைகீழாக படிப்பதை பெரிய வார்த்தை விளையாட்டாக பண்ணி காவிய ரசத்தை பற்றியே ரசமாக ஒரு ஸ்லோகம் இருப்பதாக ஒரு பண்டிதர் சொன்னார். சாக்ஷரா என்றால் வெறுமே படிப்பறிவு மட்டும் உள்ளவர்கள் என்று அர்த்தம். அதாவது வரட்டு வரட்டென்று நிறைய படித்திருப்பார்கள், இலக்கிய சுவையில் ஊறி இருக்க மாட்டார்கள். சரச என்றால் இலக்கிய சுவையில் காவிய ரசத்தில் ஊறியவன் என்று அர்த்தம். ரசம் அறிகிற பக்குவ மனஸ் இல்லாமல் இருக்கிறவன் அந்த படிப்பு நெறியிலிருந்து மாறினால் குணங்கெட்ட ராட்சசனாகி விடுவான். ஆனால் ரசிகனோ எப்படி வெளியிலே மாறினாலும் அவனுடைய உயர்ந்த ரசிகத்தன்மை போகவே போகாது என்பது அந்த ஸ்லோகத்தின் தாத்பரியம். சாக்ஷரா, சரச என்ற வார்த்தைகளை திருப்பி போட்டே இந்த தாத்பரியத்தை ஸ்லோகம் நிலைநாட்டி விடுகிறது. சாக்ஷராவை திருப்பி படித்தால் ராட்சசா, சரசவோ திருப்பி படித்தாலும் சரசவே தானே. இப்படி இரண்டு பக்கமாக படித்தாலும் ஒரே போல வருவதை கதப்பிரத்யாகதம் என்கிறார்கள். மாகன் என்ற மகாகவி ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தையாயில்லாமல் ஒரு பெரிய வாக்கியமே இப்படி செய்திருக்கிறான். மகாலட்சுமி பகவானை பரம அன்போடு ஆலிங்கனம் செய்து கொள்வதை தெரிவிக்கும்படியான வாக்கியம். தம் ஸ்ரீயா கனயானஸ்தருச்சா சாரதயாதயா யாதயா தரசா சாரு ஸ்தனயானகயா ஸ்ரிதம். சிசுபாலவதம் 19.88. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.